அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ். நாங்க நல்லா இருக்கிறோம். இன்னைக்கு விழாக்குல என்ன பார்க்க போறோம்டா, ஹஜ்ஜு பெருநாள் செலிப்ரேஷன். எல்லாருக்கும் இனிய ஹஜ்ஜு பெருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த விழாக்கு ஹஜ்ஜு பெருநாள் முதல் நாள் ஈவினிங்கே எடுக்க ஆரம்பிச்சாச்சு. நம்ம வீட்டுக்கு கீழே மருதாணி மரம் இருக்கு. அங்க போய் மருதாணி இலை பறிச்சுட்டு வந்து மருதாணி இலை எடுக்க ஆரம்பிச்சாச்சு. மருதாணி இலைய ஆஞ்சு முடிச்சதோட நம்ம நாளைக்கு உள்ள பிரியாணிக்குள்ள ப்ரீ ப்ரிப்ரேஷன் வேலை முடிச்சிருவோம். இப்போ ப்ரீ ப்ரிப்ரேஷன் வேலைக்கு இஞ்சி பூண்டு நேற்றே அரைச்சி வச்சாச்சு. இப்போ மல்லி புதினா ரம்மலை எல்லாம் கட் பண்ணி வச்சுருவோம். இப்போ வீட்டில் எல்லாரும் அரஃபா நோன்பு வச்சிருக்கிறோம். நோன்பு திறக்கிறதுக்கு டீ போட்டுருவோம். வெளியே கடையில் வாங்கின பனானா கேக் இருக்கு, அதையும் வச்சு டீயும் வச்சு நம்ம நோன்பு திறந்துருவோம். இப்போ நம்ம டீ போட்டாச்சு. டீயை தூக்கி கோலையில் ஊற்றி மூடி வச்சிருவோம். இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு இடியப்பமும் வாத்துக்கறியும். நம்ம நாளைக்கு பிரியாணிக்குள்ள சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சிருவோம்.
இப்போ நோன்பு திறக்க டைம் ஆச்சு. நம்ம லைட்ஸ் ஆன் பண்ணி விட்டுட்டு பாக்கோர் போட்டு விட்டுருவோம். அல்ஹம்துலில்லாஹ் டீயும் பனானா கேக் வச்சு நோன்பு திறந்தாச்சு. நோன்பு திறந்ததோட வாத்துக்கறியும் சமைச்சாச்சு. இதோட ஃபுல் ரெசிபி என்னால் போட முடியலை, வீடியோ லென்த்தாக போகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட ஃபுல் ரெசிபி நான் அப்லோட் பண்ணுறேன். அடுத்து ஒரு கேக் பேன் எடுத்து அதில் நெய் தடவி வட்டலப்ப பேட்டர் ஊற்றி வச்சாச்சு. அடுப்புல இட்லி பானையில தண்ணி ஊற்றி இந்த வட்டலப்ப பேட்டரை வச்சு வேக வச்சாச்சு. நம்ம நைட்டுக்கு இடியப்பமும் வாத்துக்கறியும் வச்சு சாப்பிட்டாச்சு. இடியப்பம் வீட்டில் சமைக்கல, கடையில தான் வாங்கணும். கடையில இருந்து வரவே 10 மணி ஆயிருச்சு. அதனால நைட் சாப்பாடு என்னால் வீடியோ எடுக்க முடியல. நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு மருதாணி வைக்க ஆரம்பிச்சாச்சு. மருதாணி அரைச்சு இந்த மாதிரி பிளாஸ்டிக்ல போட்ட கோணு மாதிரி எடுத்துக்கிட்டேன். நான் தான் 2 கைக்கு வைக்க போறேன். ஜஸ்ரின் ஜஸ்ராக்கு வைக்கல, ஸ்கூலு 2 days தான் லீவு, அதனால அவங்க வைக்கல. ஒரு கைக்கு நானே சொந்தமா வச்சுக்கிட்டேன், இன்னொரு கைக்கு ஜஸ்ரின் ஜஸ்ரா வச்சு விட்டாங்க. இப்ப 2 கையும் பாருங்க யார் வச்சது அழகா இருக்கிறது.
மருதாணி வச்சு முடிச்சதோட தூங்க போயாச்சு. இப்போ பெருநா காலையில ரெடியாகி எங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே உள்ள பள்ளிவாசலுக்கு தொழுக வந்தாச்சு. மலேசியாவில் வீட்டில் குர்பானி கொடுக்க முடியாது. பள்ளிவாசல்ல தான் நம்ம குர்பானி கொடுக்க முடியும். ஆடு வாங்கினாலும் சரி, மாடு வாங்கினாலும் சரி, பள்ளிவாசல்ல கொண்டு போய் விட்டு கொடுக்கணும். அதனால நம்ம வீட்டில் கொடுக்க முடியாததுனால, நம்மளுக்கு வேலைகள் இருந்ததுனால நாங்கள் ஊர்லயே குர்பானி கொடுக்க சொல்லிட்டோம். தொழுகை முடிச்சு வீட்டுக்கு வந்து இடியப்பம், வட்டலப்பம், வாத்துக்கறி வச்சு சாப்பிட்டாச்சு. காலையில சாப்பிட்டு முடிச்சதும் மதிய சாப்பாட்டுக்கு ரெடி பண்ண போறேன். மதியத்துக்கு என்ன ஸ்பெஷல்டா, இறைச்சி போட்டா தம் பிரியாணி, மட்டன் தால்ச்சா, ஸ்வீட்டுக்கு குலாப் ஜாமுன், வெங்காயம் போட்டா தயிர் ரைத்தா, அப்புறம் சிக்கன் 65. இப்போ முதல்ல ஸ்வீட்டுக்கு குலாப் ஜாமுன் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பிரியாணிக்கு 2 அடுப்புலையும் குக்கர் வச்சாச்சு. ஒரு குக்கர்ல இறைச்சியை போட்டு வேக வச்சாச்சு. இன்னொரு குக்கர்ல தால்ச்சாக்கு இறைச்சி முள்ளும் பருப்பும் வேக வச்சாச்சு. இப்போ பிரியாணிக்கு அடுப்புல சட்டியை வச்சு நெய், எண்ணெய் ஊற்றி வெங்காயம், தக்காளி பழம் போட்டு தாளிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ பிரியாணி தம் போட்டாச்சு. தம் போட்டு ரெடி ஆயிடுச்சு பிரியாணி. பக்கத்து அடுப்புல சிக்கன் 65 பொரிக்க ஆரம்பிச்சாச்சு. அதுக்கடுத்து தால்ச்சாவும் ரெடி ஆயிருச்சு. இப்போ அடுப்புல ஃப்ரை பேனை வச்சு எண்ணெயை ஊற்றி சிக்கன் 65 பொரிச்சு எடுக்கலாம். இப்போ மத்தியானத்துக்கு எல்லாம் சமைத்து முடிச்சாச்சு. பிரியாணி, தால்ச்சா, சிக்கன் 65, குலாப் ஜாமுன், வெங்காயம் போட்ட தயிர் ரைத்தா எல்லாம் மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கியாச்சு.
தூங்கி முடிச்சு நம்ம ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ பிள்ளைங்களோட பெருநாள் ட்ரெஸ்ஸோட ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கிறேன், பார்த்துக்கிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஜஸ்ரா டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.